திருப்பாவை பாசுரம் 13. அடி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவல் கண்ணாடி அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவனம் வந்தே ரம்ய ஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாமுஜயுக்ம ருக்ம व्यामोहतस्ततितराणि तनयाय मेने अस्मद्गुरोर्भगवदोषधैकसन्दोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्नव्यानाम् आदस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्गरियुगलं प्रणमामि मूर्ध्ना. बोधं सरस्य महधाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्ग स्तनगिरितटी शुक्तमुत्पोत्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसित्तमध्यापयन्ती स्वोशिष्टायां सृजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते कोधा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமா கருணயா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சோதரி கண்ணினாள் என்று அழகான கண்களை உடையவள் என்ற கோபிகையை இன்றைய நாள் 13வது பாசுரத்திலே மிக அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகிறார். போதரி கண்ணினாய், போது அறி என்றால் பூவையும் மானை போன்ற கண்களை உடையவள் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தமாக வண்டுகள், பூவின் மீது வண்டுகள் மைப்பது போன்ற இங்கும் அங்கும் அலைபாயும் அழகான கண்களை உடையவள் என்றும் எடுத்துக்கலாம். இப்போதரி கண்ணினாய் அழகான கண்களை உடையவளே, அவளே அவளுடைய கண்களை ரசித்துக் கொள்கிறாளாம். போதரி கண்ணினாய் என்று அந்த கோபிகையை இந்த பாசுரத்திலே எழுப்புகிறாள். சாதாரணமாக கண் என்றால் அது ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல். ஸோ இவள் கண்ணன் தானே இவளை தேடி வருவான் என்றும் நினைத்திருக்கிறாள். கண்ணன் அரவிந்த லோச்சனன், செந்தாமரை கண்ணன், அப்பேற்பட்ட அந்த கண்ணன் இவளை தேடி வருவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாளாம். அவளை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அவள் கேட்கிறாள். இப்போ ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார், மா போதரி கண்ணினாய் எழுந்துரு, நாங்கள் எல்லாரும் வந்தாச்சு, பாவை நோன்பு போகிறதுக்காக பாவை களம் புக்கார் நாங்கள் வந்தாச்சு, ஆனால் நீ இன்னும் உள்ளே கிடக்கிறியே, எழுந்துரு என்று சொல்லும்போது இவளுக்கே கண்ணனே தன் அழகை அனுபவிப்பான், அவனே வருவான் என்று காத்திருந்தாள் அல்லவா, அவளுக்கு கொஞ்சம் சற்று ஒரு மாதிரி ஆகிவிட்டதாம். அதனால் அவள் சொல்லலாம், நீங்கள் ராம விருத்தாந்தத்தை பாடிக்கொண்டு வந்தீர்களோ என்று கேட்டார்களாம். அதற்கு பதிலாக இந்த ஆண்டாள் நாச்சியார் கோஷ்டி இந்த குலாம் சொல்லித்தான் இவள் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள், நாங்கள் கிருஷ்ண விருந்தாந்தத்தையும் சொல்லி கொண்டு வந்தோமே. என்ன சொன்னாள்? அது மட்டுமா சொன்னாள்? ராமனை பற்றியும் சொன்னாள், அவனுடைய புகழையும் நாங்கள் பாடினோம், பரவியுகத்தையும் சொன்னோம். முதல் 5 பாசுரங்களில் முதல் பாசுரத்திலே பரத்துவமான எம்பெருமானின் நிலையை எடுத்து காட்டினாள். நாராயணனே நமக்கே பறைத்தருவான் என்று சொன்னாள். அவன் வேறு யாருமில்லை, இராந்த கண்ணி யசோதையின் இளம் சிங்கமான கண்ணன் என்று கண்ணனின் அந்த கீர்த்தினியை பாடினாள். அடுத்து என்ன செய்தாள்? அடுத்த பாசுரத்திலே மேலையாள் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு
அங்கே திருப்பார்கடலிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராப்திநாதனை பாடினோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடினோம். அடுத்து சரமலை போல் நீ தாழாதே சார்ங்கமுடைத்த சரமடை போல் என்பது போல ராமனின் புகழையும் அங்கள் பாடினோமே. உனக்கு கேட்கவில்லையா? அது மட்டுமா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று பாடினோமே. மாயன் பல ஆச்சரியங்களை செய்யக்கூடியவன். அவன் எங்கே இருக்கிறான்? வடமதுரையில் அவதரித்தவன். அதுவும் எப்படி அவதரித்தான்? ஆயர்குல அணிவிளக்காக அவதரித்தானே. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாய் அந்த யசோதையை அவளுடைய பாசத்திற்கு கட்டுப்பட்டு தானே கயிற்றின் அந்த கனினுன் சிறுத்தாமினால் கட்டுண்ட பண்ணியன் என்னப்பண்ணனில் என்று சொல்வது போல தாமோதரனாய் இருந்தானே. பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலகழுப்ப காலோச்சி. அப்படி பேய்முளை நஞ்சுண்டு பூதனைக்கு மோட்சம் கொடுத்தான். எவ்வாறு கொடுத்தான்? அவளுடைய முளைப்பாலை விஷம் தடவி அந்த முளைப்பாலை அருந்தி அந்த விஷத்தை உரிவது போல அவளுடைய உயிரையும் உறிஞ்சி எடுத்தான் இல்லவா? அந்த பேய்முளை நஞ்சுண்டு சகடாசுரனை அழித்த அந்த விருந்தாத்தையும் நாங்கள் சொன்னோமே, உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு சொல்கிறாள். அடுத்து என்ன சொல்கிறாள்? அவனே ஸ்ரீமன் நாராயணன், அவன் தானே வெள்ளத்தரவில் அமர்ந்த வித்தினை, துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னு காட்டி கொடுத்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்த கேசவன் தான் அவன். இந்த கேசவன் கேசி என்ற குதிரை வடிவிலே வந்தான். அந்த கேசி அழித்தவன், அந்த அரக்கனை அழித்த அந்த கிருஷ்ணனின் லீலைகளை பாடிக்கொண்டு வந்தோமே, அது உன் காதில் விழவில்லையா? அவர்களையெல்லாம் பற்றி பாடினோமே என்று சொன்னார். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய கம்சனின் விழ்விழாவிற்கு சென்று அங்கே சானூர முஷ்டிகன்களை அவன் வதம் செய்தானே, அதையும் சொன்னோமே. மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானே, அந்த கேசியின் வாயை பிளந்தானே, அதையும் நாங்கள் சொன்னோம். அவன் புகழை பாடினோம். அந்த தெய்வாதி தேவனை நாம் சென்று சேவிக்க வேண்டும். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமும் பலவும் கூற வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோமே என்று சொல்கிறாள். அது மட்டுமா? மனத்திற்கு இனியானை பாடினோமே. யார் மனத்திற்கு இனியான்? ராமன் மனத்திற்கு இனியான், கண்ணன் கண்ணுக்கு இனியான், மனத்திற்கு இனியான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கு இனியானை. சினத்தினால் சினம் கொண்டு ராவணனை அழித்த அந்த ராமனை பற்றி பாடினோமே. எதனால கோபம் வந்தது ராமனுக்கு? ராவனுக்கு சாதாரணமாக கோபம் வராது. எதனால கோபம் வந்தது அப்படின்னா, சீதா பிராட்டியை கடத்தி கொண்டு போனது மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணமும் சேர்ந்திருந்ததாம். அது என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் அனுமானுடைய உடலில் காணப்பட்ட அந்த காயங்கள். அவர் என்று சீதா பிராட்டியை கண்டேன் சீதையை என்று கண்டுவிட்டு வந்தபோது உடலில் காயங்கள் இருந்ததாம். ஏன்னா அனுமனின் வாளிலே தீ வைத்தான் ராவணன். அந்த தீ பட்டது மட்டுமல்ல, வாளில் மட்டும்தான் பட்டது. ஆனால் அந்த பிரம்மாஸ்திரமெல்லாம் கொண்டு அவனை இந்திரஜித் மூலமாக அடித்து அனுமனை அடித்த போதெல்லாம் அவனுக்கு ஏற்பட்ட அந்த காயத்தை நினைத்து தன்னடியார் தனக்கு கொடுமை செய்தாலும் பரவாயில்ல, தன் அடியாருக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது என்று ராமன் கோபப்பட்டானாம். அந்த கோபத்தினாலேயே அந்த ராவணனை கொன்றானாம். அந்த மனத்திற்கு இனியான், மனத்திற்கு ரொம்பவும் மிகவும் ரொம்ப பிடித்தமானவன் ராமன். அப்படிப்பட்ட அந்த மனத்திற்கு இனியானையும் நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோமே, அது உனக்கு கேட்கவில்லையா என்று பாடுகிறாள். போதரி கண்ணினாய், அழகிய கண்களை உடையவளே, நீ எழுந்திரு என்று சொன்னவள் புல்லும் சிலம்பினக்கான். அந்த பறவைகள் எல்லாம் பறந்து ஒலித்து கொண்டிருக்கின்றன, கீச் 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 என்று. இது உனக்கு கேட்கவில்லையா? புள்ளின் வாய் கீண்டானை என்று சொல்கிறாள். புள்ளின் வாய் அப்படின்னா, புல் அப்படின்னா அது சாதாரணமாக பறவையை குறிக்கக்கூடாது. புள்ளின் வாய் கீண்டானை என்றால் இந்த இடத்துல பகாசுரன் கம்சனால் ஒவ்வொரு அசுரர்களை அனுப்புகிறான். கம்சன் இந்த கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக இவனால் தான் தன் உயிருக்கு ஆபத்து என்று அறிந்து என்ன செய்கிறான்? ஒவ்வொரு அசுரர்களை அனுப்புகிறான். அதில் முதல்ல பூதனி, சகடாசுரன், இப்படி ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்புகிறான். அப்பையும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அடுத்தது என்ன செய்கிறான்? அகாசுரன் என்ற மலைப்பாம்பையும் அனுப்புகிறான். அதன் பிறகு பகாசுரன் என்று கொக்கு வடிவமான ஒரு அரக்கனை அனுப்புகிறான். அந்த கொக்குனுடைய வாய் எப்படி இருக்குமா? நல்லா நீண்டு இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த கொக்கு பறவையை இவன் என்ன செய்தான்? புள்ளின் வாய் கீண்டானி, அப்படி இரண்டு அந்த அழகு இருக்கும் இல்லையா, அந்த அழகு அப்படி விரித்து அதனுடைய உயிரை மாய்த்தான் கிருஷ்ணன். அதனால இங்க அந்த பகாசுர வதம் சொல்லப்படுறது. புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை,
முதல்ல கிருஷ்ணனுடைய அந்த அரக்கனை கொன்றதை சொல்லிவிட்டு கிருஷ்ண விருத்தாந்தத்தை சொல்லிவிட்டு அடுத்து உடனே ராமனையும் 2 பேரையும் சேர்த்தே இந்த பாசுரத்திலே சொல்கிறார். ராவணனை கொன்றான். அவன் தான் பொல்லா அரக்கன். ராவணன் பொல்லா அரக்கன். ஏன் பொல்லா அரக்கன்? அரக்கன் சரி, அது ஏன் பொல்லா அரக்கன் என்றால், ராவணன் என்ன செய்கிறான்? சீதா பிராட்டியை அபகரித்து கொண்டு போனான். அது ஒரு காரணம். தாய் தந்தையை பிரிக்கும் பாவமாக இருக்கட்டும், மனைவி கணவனை பிரிக்கும் பாவமாக இருக்கட்டும், பெற்றார் பிள்ளைகளை பிரிக்கும் பாவமாக இருக்கட்டும், அதை விட கொடியது அல்லவா இதெல்லாம். அதை விட கொடியது என்னவா? இந்த ராவணனை விட அந்த விபீஷ்ணன் இருக்கானே, இந்த விபீஷ்ணன் என்ன செய்கிறான்? அவன் நல்லவன். அதை சூர்பனகையே சொல்றானாம். தன்னுடைய அண்ணனை பற்றி சூர்பனகையே சொல்கிறாள். என்ன சொல்கிறார்? விபீஷ்ணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டிதக என்று சொல்கிறார். அதாவது விபீஷ்ணன் தர்மம் வழியிலே செல்லக்கூடியவன். அவனுக்கு இந்த ராட்சசர்களுடைய குணநலங்கள் எதுவுமே அவனிடத்துல இல்லை. அப்போ இந்த விபீஷ்ணன் நல்ல அரக்கன். அப்போ பொல்லா அரக்கன்னா யாரை சொல்லணும் இருக்கு இல்லையா? அதுக்காக ராவணனை சொல்லும்போது பொல்லா அரக்கனை. ஏன்னா இவன் என்ன பண்ணினா? இந்திரஜித் முதலான மாரீசன் முதலான அரக்கர்கள் எல்லாம் இவர்களிடத்துல இருந்தான். நல்ல பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. கிள்ளி அப்படின்னா சாதாரணமாக ஒருத்தரை மாய்ப்பது, கஷ்டம்லாம் படாம. ஏன்னா இவன் எப்பேற்பட்டவன் ராமன். ராமனுடைய கீர்த்தியை பாட முடியுமோ? முடியாது. அவ்வளவு புகழ் வாய்ந்தவன். அவன் ஒருவில் கொண்டே அத்துணை பேரையும் மாய்த்தவன். 14,000 ராட்சசர்களை அவன் மாய்த்தவன். ஒரு வில் தான் இவனிடத்துல இருந்தது. ராவணன் இடத்துலையோ மாரீசன், இந்திரஜித், எத்தனையோ பலசாலிகள் எல்லோரும் இருந்தார்கள். கும்பகர்ணன், இப்படி எத்தனையோ பேர் இருந்தார்கள். நிறைய படைகள் இருந்தது. மூலப்படை என்று மிகப்பெரிய ஒரு படையும் இருந்தது. இத்தனையும் தாண்டி அவன் ஒரே வில்லில் கொண்டு சரமலை பொழிய வைத்து மாய்த்தான் அனைவரையும். இப்படி பொல்லா அரக்கர்களை எல்லாம் மிக எளிதாக வென்றதால் இவருக்கு கிள்ளி களைந்தானே என்று சொல்ல, அதாவது புள்ளின் வாய் கீந்தானே, எம்பெருமானாக ஏற்பட்ட அந்த கம்சனால் ஏவப்பட்ட ஒரு அரக்கர். பள்ளத்தில் மேயும் பறவை உரு கொண்டு கல்லாசுரன் வருவானை தான் கண்டு புள்ளின் இது என்று பொதுக்கோ வாய் கீந்திட்ட. புள்ளின் புகழை நாம் பாடுவோம். கீர்த்திமைனா புகழை பாடுவோம். புள்ளின் வாய் கீந்தானே, எம்பெருமானுக்கு ஏற்பட்ட அந்த தீங்கு யார் ஏற்படுத்தினா? கம்சன் இல்லையா? அத பெரியாழ்வார் மிக அற்புதமா பாசுரத்துல காட்டுறார். பள்ளத்தில் மேயும் பறவை உரு கொண்டு கல்லாசுரன் வருவானை தான் கண்டு புள் இதுவென்று பொதுக்கோ வாய் கீந்திட்ட. இத்தாள் நம்மளுடைய விரோதிகளை அழிக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா கிருஷ்ணன். இப்படி அழகா பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் இருக்கிறார். விஷ்ணுஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதக. விபீஷ்ண ஆழ்வான் ரொம்ப நல்ல அரக்கன். பொல்லா அரக்கன் யாரு? ராவணன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த வீரரான ராகவனை அழிவற்ற நாராயணன் என்றே நாங்கள் நினைக்கிறோம் என்றும் எதிரியான ராவணனும் எதிரி ராவணனே வியந்து போனானாம். ராமனுடைய அந்த அழகையும் அவனுடைய வீர தீரத்தையும் பார்த்து வியந்து போனானாம். இப்படி விரகதாபத்தினால் வாடியிருக்கும் இவர்களால் எப்படி நடந்து செல்ல முடிந்தது? இப்படியே நாங்கள் விரகதாபத்திலேயே இருக்கோம். இன்னும் நாங்கள் கண்ணனை பார்க்கலன்னு ஏங்கி தவிக்கிறோம். பாட்டே தாரகமாக ஆனது எங்களுக்கு. தானுகந்த ஊரெல்லாம் தன்தாள் வாடிட பூங்கோவல்லூர் தொழும்போது நெஞ்சே என்று திருமங்கை ஆழ்வார் பாடினார் இல்லையா? நாங்கள் இப்படி விரகதாதத்தில் எப்படி நடக்கிறோன்னே தெரியல. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போதிரிக்கு நீ உள்ளே குளிர்ந்து குடைந்து நீராடாதே, குடைந்து நீராடாதே என்றால் எப்படி சொல்றா? நீ இதிலே ஆழங்கால் பட்டிருக்கிறாயோ? கண்ணனிடத்திலே வெள்ளி எழுந்து வியாழம் ஒருங்கிற்று. வெள்ளி அப்படிங்கிற அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் எழுந்து விட்டது, வியாழம் உறங்கிற்றது, அந்த பிரகஸ்பதி உறங்கிற்று என்று காட்டுகிறார். அதற்கு அந்த கோபிகை சொல்கிறாளாம், இல்லை, நீங்கள் வேறொரு சில நட்சத்திரங்களை பார்த்துவிட்டு பகல் வெடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் இல்லை என்று சொல்லும்போது இவள் சொல்கிறாள், புள்ளும் சிலமினக்கான் பாரு, பறவைகளின் சத்தங்கள் கேட்கின்றன, குளிர குடைந்து நீராடாதே, நீ மட்டும் தனியாக இருந்து நீ அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்கிறாள். பாவாய் நீ குளிர சூரியன் உதித்து நீர் கொதிப்பதற்கு முன்னே
மற்ற பெண்கள் என்ன பண்ணுறா, அவள்லாம் விரக தாபத்தில் இருக்கா. இந்த உடல் எப்படி இருக்கும், சூடாக இருக்கும். ஐயோ கண்ணனை பார்க்கல என்று அந்த ஆதங்கத்தோடு மனவர்த்தத்தோடு இருக்கிறதுனால உடம்பு குளிர்ச்சியாவா இருக்கும், இல்லை சூட்டோடு இருக்கும். அந்த சூடுவதற்கு முன்னே என்று எடுத்துட்டு குடைந்து நீராடாதே அப்படின்னு சொல்றா. உட்புகுந்து நீராடாமல் இங்கு நீராடுகை கிருஷ்ணனுடைய குணங்களை அனுபவிப்பது. நீ மட்டும் தனியாக அனுபவிக்காத, எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய அனுபவத்தை அனுபவிக்கணும். குள்ளக்குள்ளிருந்து பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாளாள். நாமும் அவனுடன் கூடி ஜலக்கிரீடை செய்து அவன் மடியிலே சாய்ந்திருக்க வேண்டாவோ, எல்லோரும் அவனை அனுபவிக்க வேண்டுமே. நீ என்ன பண்ற, நெல் கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த கதிர்கள் எல்லாம் எப்படி இருக்கு, பறந்து விரிந்திருக்கு, கண்டவிடங்கும் நிறைந்திருக்கும் போது நீ என்ன பண்ற, எங்கேயோ போய் தேடி சென்று எடுத்து கொண்டிருக்கிறாய், உதிர் நெல்ல பொறுக்குகிறாயோ, அப்படி செய்யலாமா? பாவாய் நீ. கிருஷ்ணன் இன்னும் கூட கொண்டாடும் பெண்களுக்குள்ள எல்லா லட்சணங்களும் பொருந்தியிருப்பவள் நீ. பதுமை என்று அழகுடையவள் நீ. பொருள் நம்மையும் கண்ணனையும் பிரித்து வைத்திருந்தார்கள் ஊரார்கள் இல்லையா. இப்போ அவர்களே என்ன சொல்லிவிட்டார்கள், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பாவை நோன்புக்கு போங்கள் என்று கிருஷ்ணனுடன் அனுப்பி வைத்திருக்கிறார்களே. நம்ம இந்த பாவை நோன்பு நோப்பதற்கு அவர்களே நமக்கு அனுமதி பெற்றிருக்கும் போது இது நல்ல நாள், இந்த நாளை நாம் தவற விடலாமா? மறுசமயம் வாய்ப்பு கிடைக்குமா? அதனால் நீ எழுந்திரு, நீ வாராய். நன்னாளாள், கால பரிணாமம் இல்லாதிருந்த இந்த நன்னாளிலே நீ வா. கால சாம்ராஜ்யம் செலுத்தும் தேசத்திலே ஆடியிருப்பது என்ன? இந்த காலம் பொன் போன்றது, அந்த காலத்தை நாம உபயோகப்படுத்திக்கணும். எப்படி முதல் எடுத்தோன்னே காலம் நீர்ப்பட்டது என்று முதல் பாசுரத்திலே நமக்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாள், காலம் நேர்பட்டு இருக்கிறது, அந்த காலத்தை கொண்டு வரணும். இங்க காலம் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வைகுண்டத்தில் காலத்துக்கே அங்கே எதுவுமே கிடையாது. இங்கே கீழே நம்ம இந்த லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த உலோகத்தில் இருக்கும்போது இந்த காலம் ஒரு நாள் போச்சுன்னா நமக்கு ஒரு வயசில் ஒரு நாள் கூடி போகுது. முதுமை, மூப்பு, பிணி எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் வைகுந்தத்தில் முக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்படி அங்கே காலம் எதுவுமே செய்யாது. ஆனால் இங்கே காலத்துக்கு அதுக்கான பலன் உண்டு. அதனால காலத்தை நாம் வீண் அடிக்கக்கூடாது. காலம் உருண்டோடி கொண்டே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால இந்த காலத்தை நீ விடக்கூடாது. இது நல்ல நாளாக இருக்கிறது. பாவாய் நீ எழுந்துரு, நீ எழுந்து போதரி கண்ணினாய், நீ எழுந்துரு. நீ என்ன பண்ணு, எல்லாரும் கூட சேர்ந்து குள்ள குடைந்து நீராடவை, தனியாக நீ அனுபவிக்காதே. நீயும் எங்களுடன் பள்ளி கடத்தியோ பாவை நீ நல்லா. கள்ளம் தவறுந்து, இந்த இடத்துல கள்ளம் அப்படின்னா ஒருவேளை நீ கண்ணனோடு தனியாக இன்பற்றிருக்கிறாயோ அப்படியெல்லாம் செய்யாதே. நீயும் எங்களோடு கலந்து எங்களுடன் சேர்ந்து பகவத் விஷயத்தை அனுபவிக்கலாம் வா என்று இங்கே ஆண்டாள் நாச்சியார் மிக அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்கிறார். இந்த பாசுரத்தோட ஒரு சுருக்கமான ஒரு விளக்க உரையை பார்ப்போம். கொக்கு வடிவில் வந்த பகாசுரனுடைய வாயை கிழித்த அந்த கிருஷ்ணன் தீமைகளுக்கே இருப்பிடமானவன் ராவணன். அவனை கொன்ற ராமன். இவர்கள் இருவரும் வேறு யாரும் இல்லை, அவள் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன், அவனே மாமாயன். அப்படி அவனுடைய செயல்களை எல்லாம் நாம் பாடி சென்று எல்லா பெண்களும் எங்கே போயிட்டோம், பாவை களம் புக்கார், அந்த பாவை நோன்புக்கான குறித்த இடத்திற்கு சென்று புகுந்தனர். சுக்கரன் மேலே எழுந்தது, குரு அஸ்தமித்து விட்டது. பறவைகள் இறை தேட அப்படியே சிதறி செல்கின்றன. பறவைகள் முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு கூட்டமாக வரும், அப்படியே சிதறி போகும், சிதறி செல்கின்றன. பூவையும் மானையும் ஒத்த கண்களை உடைய போதையை கண்ணினாய். இயற்கையாகவே நீ பெண்மையை போன்றவளை, பெண்மையை பெற்றவளை. நீ இந்த நன்னாளிலே கள்ளத்தை தவிர்த்து எம்பெருமானை தனியே அனுபவிப்பதை விட்டுவிட்டு எங்களோடு கலந்து இந்த பகவத் விஷயத்திலே நீ நன்றாக நீராட வேண்டும். மிகவும் குளிர்ந்திருக்க நீரில் நீ நன்றாக நீராடாமல் படுக்கையில் படுத்து உறங்குகின்றாயோ, ஏ போதரி கண்ணினாய், பாவாய் எழுந்திரு என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரம் மூலமாக நமக்கு விளக்கி சொல்கிறார். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலமென கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர உடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாளாள் கள்ளம் தவர்ந்த கடந்தேலோரெம்பாவாய். திருவாடி பூரத்த சகதரித்தாள் வழியே
திருப்பாவை 30 செப்பினாள் வழியே பிரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வழியே பெருமுதோர் மாமுனிக்கு பின்னானாள் வழியே 143 உரைத்தாள் வழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தழித்தாள் வழியே மறுவாரம் திருமள்ளி வளநாடி வழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. அடுத்து எந்த மாதிரியான கோபிகையை எழுப்ப போகிறாள் என்பதை நாளை நாம் பார்ப்போம். நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.